தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த பல வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக இந்த நாட்களில் என்ன பார்க்குறோன்னா, நாம் பேசுகிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரோம்னு. உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியில் வரோம்னு. அந்த மாதிரி உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வார்த்தையாக புறப்பட்டு வருகிறது. ஆகவே நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய இருதயம் எப்பவுமே அது பொல்லாங்கானதாக இருக்கிறது, தீங்கு நிறைந்ததாக இருக்கிறது. ரொம்ப மோசமான மகா திருக்குள்ள கேடுள்ள இருதயம். நம்ம எந்த மனுஷனுடைய இருதயமோ ரொம்ப பொல்லாதது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் அது பொல்லாததுன்னா, பாருங்கள், வெளியில் அது தெரியவே தெரியாது. அது எந்த கெட்ட காரியங்கள் இருந்தாலும் உள்ளவே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதனால் அது தெரியாது. அதனால் அது ரொம்ப மோசமானதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த இருதயத்தை தேவனே என்ன பண்ணுறாருன்னா நமக்கு மறுபடியும் அதை புதுப்பித்து கொடுக்கிறார். புதிய இருதயமாக, புதிய மனுஷனாக, தேவ ஆவியை பெற்றவர்களாக, தேவ சாயலாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கர்த்தரே நம்மளை மாற்றி ஒரு புதிய மனுஷனாக சபையில் கொண்டு வந்து நிறுத்துறார். இப்போ சபைக்கு வந்த பிறகு நம்முடைய இருதயம் புதிய இருதயமாக மாற்றப்பட்ட பிறகு இதுக்குள்ள கவனிங்க, கெட்ட காரியங்கள் வராமல் காத்துக்கொள்றதும் இருக்கிற கெட்ட காரியங்களை நம்ம இதிலிருந்து வெளியேற்றுறதும் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. இந்த இருதயம் முழுவதும் நல்ல கவனிக்கணும். புதிதாய் மாற்றப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயம் முழுவதும் இப்போ தேவ வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அப்படி தேவ வசனம் அந்த இருதயத்தை நிரப்பாத பொழுது, ஆளுகை செய்யாத போது என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இருதயத்தை வசனம் நிறைக்கலைன்னா இருதயத்தை பேய் வந்து நிறைச்சிடும். இருதயத்துக்குள்ள பயப்படாதீங்க, அதனால் சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஆனாலும் அதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இருதயத்தை எல்லாம் வசனம் ஆளுகை செய்யவில்லையோ அந்த இருதயங்களை பிசாசு ஆளுகை செய்யும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் நம்முடைய இருதயத்தில் வசனத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா நிறைக்க வேண்டியது அவசியம். சகல பரிபூர்ணத்தோடு அந்த வசனத்தை வாசிச்சிருங்களா? கொலோசையர் 3:16. நம்ம அந்த வசனத்திலிருந்து தான் நிறைய காரியங்களை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சகல பரிபூர்ணத்தோடும் தேவ வசனம் உங்கள் இருதயத்தை, ஆமா வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. உங்கள் இருதயத்தை வசனம் வந்து பரிபூரணமா வாசம் பண்ணணும். கொஞ்சம் இருக்குங்க என் மனசுக்குள்ள, நான் வெறும் சங்கீதங்கள் மட்டும் படித்து வச்சிருக்கிறேன், இல்லை பத்தாது. சகல பரிபூர்ணத்தோடும் இருதயத்தில் வசனம் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கவனிங்க, அப்போ வசனம் வந்து வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும்? வசனம் வந்து வாசம் பண்ணுச்சுன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் எளிதாக பொல்லாங்கனை ஜெயிச்சிட முடியும். இருதயத்துக்குள்ள வசனம் இல்லைன்னா தானே பேய் வந்து அங்கே உட்காந்துக்கும். இப்போ வசனம் இருதயத்தில் நிறைஞ்சிருந்ததுன்னா பொல்லாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜெயிப்பீங்க. அதை குறித்து நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதினாலும் அப்படின்றார். அப்ப இருதயத்துக்குள்ள வசனம் நிலைச்சதுன்னா நீங்க பொல்லாங்கனை ஜெயிச்சிடுவீங்க. வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சதுன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப வசனம் உள்ள ஆளுகை செய்ய நம்முடைய வாழ்க்கையே பெருசா என்ன ஆகுதுன்னா மாற்றம் அடைகிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் உபாகமத்துல சொல்றார், இந்த வசனம் உங்களை நிறைச்சதுன்னா உங்க பூமியில நீங்க ரொம்ப நாள் உயிரோட வாழ்வீங்க.
என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நாள் உயிரோட வாழ்வீங்க. சகல ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்திரிப்பீங்க. உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் துரத்துவீங்க. இதெல்லாம் எங்க வாசிக்கிறோம்? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ வசனம் உங்க இருதயத்தை நிறைக்க 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 தேவனுடைய சகல நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில வந்து நிறையும். அப்ப இருதயத்தை வசனத்தினால் நிரப்புவது எப்படி அப்படின்றதுக்குள்ளதான் இப்ப நாம் இருக்கிறோம். இருதயத்தை வசனத்தினால் நிரப்புவது எப்படி, அல்லது தேவ வசனத்தினால் என் இருதயம் ஆளுகை செய்யப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அப்ப அதுல காரியம், வசனம் உங்களை ஆளுகை செய்யணும்னா முதல்ல உங்க ஃபெலோஷிப்பை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கனெக்ஷனை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எங்க இருந்தெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் வருதுன்னு பார்க்கணும். வேண்டாத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கரண்ட் வந்ததுன்னா அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்ண சொல்றார். புரியலையா? இந்த உலகத்தோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை, அந்நிய நுகத்தோட நீங்க ஒருவேளை பிணைக்கப்பட்டிருப்பீர்களானால், உலக சிநேகத்தோடு உழன்று கொண்டிருப்பீர்களானால் முதல்ல நீங்க அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாருங்க, சில நேரங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல தவறானுங்க பாருங்க. நீங்க சில நேரங்கள்ல இப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இந்த தண்ணீர் குழாய்களில் சில நேரங்களில் காவா தண்ணி என்ன பண்ணிடணும்னா வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணீர் குழாய்களில் காவா தண்ணி வந்ததை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அது காரணம் என்னன்னா, எங்கேயோ டேப்பில் ஓட்டை விழுந்துருச்சு, எங்கேயோ டேப்புக்குள்ளே வேற ஏதோ தண்ணி கலக்கிறதுக்கு இடமாயிடுச்சு. அது எந்த இடத்துல கலக்குதுன்னே தெரியாது. பார்த்தா எல்லா வீட்டு தண்ணிலையும் காவா தண்ணி நான் தடிக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ஆழமாக தோண்டி போய் பார்த்து எந்த இடத்துல அது கலக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த சரி பண்ணி அங்கே டேப் அடித்து ஒட்டு போட்டு வேறு பைப்பெல்லாம் மாற்றினால் ஒழிய என்ன ஆகாதுன்னா அந்த காவா தண்ணி வர்றது நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள ஆழமாக டீப்பாக ஒரு இடத்துல சாக்கடை தண்ணி கலக்கிற மாதிரி இருதயத்துக்குள்ள வேண்டாத விஷயங்கள் உள்ள வர்றதுக்கு எங்கேயோ ஒரு கனெக்ஷன் காரணமாக இருக்குது. சில நேரத்தில் சில நண்பர்கள், சில உறவுகள், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். சில நேரத்தில் ஏதோ வேண்டாத சகவாசம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளேருந்து காவா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே. விளங்குதா உங்களுக்கு? வேண்டாத காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத செயல்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு ஏதோ ஒரு சகவாசம் காரணமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறார், முதல்ல சகவாசத்தை கிளியர் பண்ணுன்றார். முதல்ல அதுக்கு நிறையா வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன? வேத வாசிப்போம், வேத தியானமும். அதில் தான் இப்போ நம்ம நேரம் செலவிட வேண்டியதாக இருக்குது. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் வேத வாசிப்பு, சங்கீதம் 1வது சங்கீதத்தை நம்ம எடுத்தோம். சங்கீதம் 1ல் சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்கள், சங்கீதங்களை அந்த தொகுத்து வச்சவங்க ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ரொம்ப அற்புதமாக சங்கீதத்திலேயே ஒருத்தன் எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும் அப்படின்றத அழகாக விளக்குற மாதிரி அந்த சங்கீதத்தை அப்படி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, ஃபெலோஷிப்பை கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் அந்த வசனம் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். முதல்ல தேவையில்லாத சகவாசத்தை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல அதை கட் பண்ணிடு. அதை சரிப்படுத்திட்டேன்னா ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன அப்படின்றத சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, இந்த வேதத்தை பிரியமா இருக்கிறது ரெண்டாவது முக்கியமான காரியம். அதனால தான் வேத வாசிப்பை பற்றி போன வாரம் கொஞ்சம் பேசினேன். நம்ம வாழ்க்கையில இந்த வேதத்தை நாம் என்ன பண்ணணும்? தினந்தோறும் வாசிக்க வேண்டியது அவசியம். இதை கருத்தா வாசிக்க வேண்டியது அவசியம். இதை ஆராய்ந்து வாசிக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தை சில நேரங்களில் நாம ரெகுலரா வாசிக்கிற பழக்கம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஒன்று. அப்ப சில எல்லாம் வாசிச்சா எல்லாம் புரிஞ்சிருமா? வாசிச்சா புரியாததுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார், பிரசங்கியார்களை வச்சிருக்கிறார். போய் நல்ல வெளிப்பாடு நிறைந்த பிரசங்கங்களை கேட்கணும். எங்க சத்தியத்தை சத்தியமா சொல்றாங்களோ அங்க போய் இருந்து என்ன பண்ணணும்னா வெளிப்பாடு நிறைந்த செய்திகளை கேட்கணும். அப்ப இந்த வேத வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது புரியாதெல்லாம் சபையில உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப வாசிக்கணும், பிரசங்கம் கேட்கணும். பிரசங்கம் கேட்கும் போது அதை எப்படி கேட்கணும்னா, பாஸ்டர் ஏதோ அடுத்த 1 மணி நேரம் பேசுவார்னு கேட்காம, இல்லை இதுக்குள்ள என் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கையினுடைய எதிர்கால நன்மைகள் இருக்குது, தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் அறிந்து கொள்ள முடியும் என்கிறதான எதிர்பார்ப்போடையும் வாஞ்சியோடையும் நீங்க என்ன பண்ணணும்னா வசனத்தை கேட்க வேண்டும். அப்படி கேட்கறதுனால ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. சரி,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால தான் இப்போ இந்த ரெண்டாவது பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் இந்த பகுதியை கூட நல்லா செஞ்சிருவாங்க. என்னன்னா பைபிள் ரீடிங் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கும். பைபிள் ரீடிங் பண்ணுவாங்க. சிலருக்கெல்லாம் ரொம்ப ரெகுலர் ஹேபிட் இருக்கும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க தினமும் வாசிப்பாங்க. சிலர்லாம் ரொம்ப நல்லா மனப்பாடம்லாம் பண்ணுவாங்க. சிலர்லாம் நீங்கள், எனக்கு நல்ல ஆட்கள்லாம் தெரியும், பைபிளில் எந்த பக்கத்தில் எந்த வசனம் கேட்டாலும் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு வசனம்லாம் தண்ணிப்பட்ட பாடாக இருக்கும். எந்த கேள்வியை கேளுங்க, நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படி நீங்கள் உருட்டி பரட்டி கேள்வி கேட்டாலும் அவங்க ரொம்ப சரியாக பதில் சொல்லுவாங்க. இந்த குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் எழுதி போட்டு பத்திரிக்கையில் ஒரு ஓரத்தில் சாந்தாம்மா அப்படின்னு பேர் வர்றதுக்கு அதெல்லாம் உட்காந்து கவனமாக எழுதுகிற ஆட்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வசனத்தெல்லாம் அதெல்லாம் எழுதிடுவாங்க. ரொம்ப நல்ல மனப்படமாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, வசனம் அறிவில் போய் சேர்ந்ததே தவிர, அதாவது அவங்க வசனத்தெல்லாம் படிச்சுட்டாங்க, மனப்பாடம் பண்ணிட்டாங்க, அதை பற்றிய அறிவு அவங்களுக்கு உண்டாயிடுச்சே தவிர வேதம் தியானமாக மாறல. அவங்களுக்கு வேத தியானமாக மாறாததுனால என்ன பிரச்சனை, வேத அறிவில் அவங்க தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் வேத வசனங்கள் உள்ள மாற்றங்கள், நல்லா கவனிங்க, இந்த வசனம் ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணுன்னா மாற்றம். அந்த மாற்றங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ள வரல. ஒன்று. ரெண்டாவது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஆசீர்வாதங்களும் அவங்க வாழ்க்கையிலேயே பலிக்கல. ரெண்டு. இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. பைபிள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, எல்லா வசனமும் தெரியுது. இந்த பக்கத்துல இருந்து இப்படி போனாலும் இந்த சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க, ஏபிசிடின்னு சொல்லுவாங்க, இசட்ல இருந்து இப்படி ரிவர்ஸ்லயும் சொல்லணும் வராங்க. பெரிய திறமை தான் அது. அந்த மாதிரி ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போனாலும் இப்படி கேட்டாலும் சொல்லுவாங்க, வெளிப்படுத்தல இருந்து ஆதி ஆகமம் கேட்டாலும் இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரியும். இப்படி உல்டா புல்டா எல்லாம் பண்றதுக்கு தெரியும். ஆனா என்ன பிரச்சனை, இதை வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் வசனத்தை வெறும் அறிவா மட்டும் வச்சுட்டு அதை எனக்கு தெரியும் அப்படின்ற லெவலில் அவங்க மைண்டில் வச்சுட்டாங்க. ஆனால் அதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் அதை தியானமாக்கி வாழ்க்கையின் அனுபவமாக்கி இதற்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை அவங்களும் பெற்றுக்கொள்ளலை, அவங்க சந்ததிகளுக்கும் கொண்டு போகல. இது ஒரு பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. அதனால தான் வேதத்தில் பிரியமாக இருக்கிறதோடு நின்றக்கூடாது, அடுத்த லெவலுக்கும் போகணும். அதனால தான் அதை அழகாக சேர்த்து சொல்லியிருக்கிறான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு அழகா ஒரே ஒரு சின்ன மரத்தை படமா போட்டு அங்கே ஒரு படத்தை வரைஞ்சி காட்டி இந்த மரம் மாதிரி தான் அவன் வாழ்க்கை இருக்கும்னு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். எப்படி இருப்பான், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராது. அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் வறட்சின்றதோ பட்டு போறதுன்றதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே வராது. இலையுதிராத ஒரு மரத்தை போல அவன் வாழ்க்கை இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் அவன் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் செய்கிற 2 வாய்க்கும், செய்கிற 3 வாய்க்கும். என்ன போட்டிருக்குது, செய்வது எல்லாம் வாய்க்கும். சிலர் கேட்டிருக்கிறீங்களா, செய்யற எதுவுமே வாய்க்கல சார், எந்த வேலைக்கு போனாலும் விருத்திக்கு வரல, வராது. எப்படி வரும்? எந்த வேலை செஞ்சாலும் சிலருக்கு வாய்க்காது. நான் அந்த வேலை பார்த்துட்டேன், இந்த வேலை பார்த்துட்டேன், ஈர பேனாக்குனேன், பேனை பெருசாலி ஆக்கினேன், பெருசாலிய அதுவாகவும் ஆக்கிட்டேன், ஆனா எதுவும் எனக்கு என்ன பண்ணலன்னா வாய்க்கலன்னா வாய்க்காது. ஏன் வாய்க்கலன்னா இங்க கவனிக்கலன்னு அர்த்தம். எங்க கவனிக்கல, இரவும் பகலும் இந்த வேதத்தின் மேல் தியானமா இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சபையில் என்ன சொல்லுவேன்னா, ஜனங்களை கொஞ்சம் வந்தீங்கன்னா வசனத்தெல்லாம் கேட்டுட்டு, ஏன்னா இங்கே நீங்கள் வர்றது ரொம்ப நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் சபைக்கு வர்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியின் பாதையில் நீங்கள் போகணும். நீங்கள் அந்த பாதைக்கு நேராக நீங்கள் கடந்து போகணும். நீங்கள் பூமியில் நல்ல ஒரு பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக வாழணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக மாறணும். பிறகு இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு போகணும். இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதுக்கு தான் சபைக்கு வரும். எதுவுமே நடக்காது, எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? ஏன் மூஞ்ச பார்க்கறதுக்காகவா?
இல்லை வேற யாராவது அந்த அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த அக்காவை இந்த அக்காவை பார்க்கறதுக்கு இல்லாமல் நமக்கு நேரம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. சர்ச்சில் யாரும் யாருடைய மூஞ்சியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு உண்டாக வேண்டியது அவசியம். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்னு சொல்கிறேன். இதை கவனிக்கலைன்னா நீங்கள் ஒரு வருஷம் இல்லை, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வந்தால் கூட சிலருடைய வாழ்க்கையே மாறாது. பாருங்க, எவ்வளோ நாளாக சர்ச்சைக்கு போகிறேன், நான் குழந்தையிலேருந்தே போகிறேன், என்ன மாற்றம்? ஒரு மாற்றமும் கிடையாது. 50 வருஷமா போய் ஒரு மாற்றமும் பெறாத விசுவாசிகள் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? காரணம் என்னன்னா, அவங்க போய் அங்கே உட்காந்துட்டு அந்த சீட்டை நிரப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறது. பாவம் டயர்டாக வேற இருக்கும், அதனால தூங்கி எழுந்துட்டு போயிடுறது. பாருங்க, வந்துட்டு பாட்டு பாடினா கொஞ்ச நேரம் இருந்து வடையெல்லாம் தட்டிட்டு வடையை தட்டி அப்புறம் கொஞ்சம் தோசையை ஊற்றி கொஞ்ச நேரம் அப்புறம் சிரிச்சிட்டு பாஸ்ட் ஏதாவது எங்கள் பாஸ்ட் எப்போவுமே ஏதாவது ஜோக் அடிப்பாருன்னு சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறது. பாவம் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஏதோ அங்கே சபைன்றது ஒரு ஜோக் அடிக்கிற ஒரு இடம் போல இருக்குது, இல்லைனா அவர் கொஞ்சம் ரொம்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார்னு நினச்சின்னு ஏதோ பொழுது போக்கிடலாம், ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு அப்படியே ஓடிடும்ன்ற மாதிரி இங்கே வந்துட்டு போகிறாங்க. அதுக்கான இடம் இல்லை. சபைக்கு வந்தால் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வேத வாசிப்புகளில் நீங்கள் கேட்டிருக்கிற, நீங்கள் படிச்சிருக்கிற அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களோட அவர் இடைப்படுவார். உங்களுக்குள்ளிருந்த ஆவியானவர் இன்னும் உங்களை புரிய வச்சு சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். நீங்கள் அதை தியானிக்க தியானிக்க ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் கடந்து போவீர்கள். ஆமென். அவன் செய்வது எல்லாம், சொல்லுங்க, எல்லாம் வாய்க்கணும். நான் அடிக்கடி யோசிக்கிறேன், அவன் செய்வது எல்லாம் அப்படின்னு இருக்கிறதுனாலயே இங்க ஒரு விசுவாசிக்கு கட்டாயம் ஒரு பிசினஸ் இல்லைன்னு நான் பார்க்கிறேன். எனக்கு அப்படி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? அவன் செய்வது எல்லாம் அப்படின்னும் போது அந்த வசனத்துக்குள்ளேயே உங்களுக்கு 2-3 வேலை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். சில ஆள் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான். எப்படி? ஒரு வேலை இருந்தால் அந்த ஒரு வேலையே ஒழுங்காக செய்கிறது இல்லை. நான் ஒரு வேலையை ஒழுங்காக செய்யாத ஆட்களுக்கு சொல்லலை. ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆனவன் அடுத்த வேலைக்குள்ளே போகணும். அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அடுத்ததில் நீங்கள் கால் வச்சா அதுலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. ஆண்டவர் எதெல்லாம் நீங்கள் கால் வைக்கிறீங்களோ அதுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களை ஜெயத்தின் பாதையில் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ அந்த வார்த்தையை மறுபடியும் வாங்க பார்க்கலாம். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்துக்கு நீங்க வாங்கல. இப்ப இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனம் செலுத்த போறோம். நாம வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் பாருங்க, ஒரு நாளையில எத்தனை இரவு எத்தனை பகல் இருக்குது? ஒரு நாளைக்கு எத்தனை இரவு எத்தனை பகல் இருக்குதுன்னா, ஒரு இரவு ஒரு பகல் இருக்குது. அதான் ஒரு நாள். இப்ப இரவும் பகலும் இதன் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, அப்ப நைட்டா பகலா பைபிளையேவா படிச்சுன்னு இருக்குது. சில ஆட்களுக்கு இந்த மாதிரி வசனங்கள்லாம் படிச்சு நிறைய பேர் குழம்பி போயிடுறான். என்ன குழம்பி போயிடுறான்னா, ஒருத்தர் வேலையை விட்டாரு. ஏன் பிரதர் வேலையெல்லாம் விட்டீங்கன்னா, இல்லையா இந்த வேலையில் இருந்தால் பைபிள்லாம் படிக்கவே முடியல, எனக்கு பிசாசு வேலையை வச்சு நம்மளை வஞ்சிச்சிடறான், அதனால் வேலையை விட்டேன். என்ன பண்ண போகிறேன்? இல்லை, உட்காந்து சர்ச்சில் பைபிளே படிக்க போகிறேன்றார். சர்ச்சில் உட்காந்து பைபிளாக படிச்சுன்னு, இது மாதிரியெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க தப்பா. சர்ச்சிலேயே உட்காந்து பைபிளே படிச்சுன்னு அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கேட்காதீங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருந்தவனே நம்மளால் நான் நினச்சுன்னுக்கிறான் நைட்டா பகலாக உட்காந்து பைபிளையே படிச்சுக்கினே இருக்கணும் போல இருக்குது. அவை உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக உடனே பைபிளை திறந்த வண்ணமாகவே இப்படியே போகணும் போல இருக்குது. இப்படியே எடுத்துக்கணும், இப்படியே போய் இப்படியே தான் இருக்கணும், வேற எது மேலேயும் அப்படியே கவனம் வரக்கூடாது போல இருக்குது. இப்படி ஒரு நினைப்பு, வசனத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போ இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிறதுனா, இப்ப என்ன சொல்றாரு? சாப்பிட வேணாம், தூங்க வேணாம், வேலைக்கு போக வேணாம், குடும்பத்தோடலாம் நேரமே செலவு பண்ணாதீங்க, உட்காந்துக்கிட்டு வெறும் பைபிளை படிச்சுக்கினே இருக்குன்னு சொல்றாரா? அதுவா அதனுடைய அர்த்தம்? அப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? இரவும் பகலும் இதன் மேல் தியானமா இருக்கு. இரவும் பகலும்னா 24 மணி நேரம், 24 மணி நேரமும் இதன் மேல் தியானமா இருக்க சொல்லிட்டாரு. அப்ப இரவும் பகலும் தியானமா இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்ம?
அப்போ இதுக்கிடையில தான் எல்லா வேலையும் இருக்குது. நம்ம வேலைக்கும் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணணும், பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடணும், எல்லாத்துக்கும் இதுக்கு தான் நேரம். அப்போ 24 மணி நேரம் எப்படி தியானமாக இருக்கிறது? அதுதான் இங்கே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். 24 மணி நேரமும் வேதத்தை தியானித்து கொண்டு வேலைக்கும் போய் கொண்டு குடும்பத்தோடவும் நேரம் செலவு பண்ணிட்டு வாழ முடியுமானா வாழ முடியும். 24 மணி நேரமும் பைபிள் மைண்டாவே இருக்க முடியுமா? வேத சிந்தையாகவே இருக்க முடியுமானா இருக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நீங்க வேலையெல்லாம் லீவ் போட தேவையில்லை. சில ஆட்கள் வேலையை விட்டா மாதிரி வேலையெல்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேலைக்கெல்லாம் நல்லா போகணும், வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமா இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லா அலுவல்கள் மத்தியில எல்லா வேலையோட சேர்ந்து தான் இங்க இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமா இருக்கும்படி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அது எப்படி செய்யறதுன்னு 2 பேரை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட போறேன். காட்டினா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்ப முதல்ல அங்க பார்த்தோம் இல்லையா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு. அப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நமக்கு தெரியுது. அது எப்படி பண்றாரு, அதை அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதுக்கு ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இந்த இரவும் பகலும் எப்படி தியானமா இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிங்க. இப்ப எல்லாரும் எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்ப. தமிழ் இது ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன்ல இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுங்க. தமிழ்ல போட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம இங்கிலீஷ்லயும் படிக்கலாம். இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய, கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நல்லா கவனிங்க. இரவும் பகலும் அதை தியானிப்பாயாக. ஏன் தியானிப்பாயாக? ஏன்னா தியானிக்க தான் இதுல இருக்கிற மாதிரி நீ வாழ முடியும். இதில் இருக்கிறவர்களின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி. இதுல இருக்கிற மாதிரியே உன் வாழ்க்கை மாறணும்னா நீ வேதத்தை என்ன பண்ணணும்னா தியானிக்கணும்னு சொல்றாரு. 1. 2வது அடுத்தது என்ன சொல்றாரு? அப்பொழுது நல்லா கவனிங்க. முதல்ல தியானம் பண்ண இந்த மாதிரி உன் வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை மாறினதுக்கு பிறகு வாழ்க்கைக்குள்ள என்ன வரும்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இப்ப இத ஆங்கிலத்துல படிக்கலாமா? இந்த வசனம் எப்படி இருக்குது? ஆங்கிலத்துல ஏதாவது ஒரு வசனத்துல போடுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கடந்த கடைசி 3 வரிய, for then thou shalt make thy way prosperous and then thou shalt have good success. அதாவது செழிப்புக்கும் வெற்றிக்குமான வழிகள் அதில் அடங்கி இருக்கிறதாக பார்க்கிறோம். சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ். உன் வழிகள் வாய்க்கும்னு நீங்க அங்க பாக்குறீங்க இல்லையா? புத்திமானாய் நடந்து கொள்வாய் இருக்குல்ல, இந்த புத்திமானாய் நடந்து கொள்வாயும் வழிகள் வாய்க்கும் என்பதற்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, நீ எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து, அந்த ஜெயம் எதுக்கு நேராக கொண்டு போகும்னா உன்னை செழிப்புக்கு நேராக கொண்டு போகும். உன் வாழ்க்கையில் எதுக்கு நேராக கொண்டு போகும்? செழிப்புக்கு நேராக கொண்டு போகும். சரி, இங்க பாருங்க, எனக்கு செழிப்பெல்லாம் வேணாம் அப்படின்றவங்க நீங்க காதை கொஞ்ச நேரம் மூடிங்க. இல்லைன்னா நீங்க ஆழ்ந்த தியானத்துல இன்னொரு நிலை இருக்குல்ல, ஆழ்நிலை தியானத்துக்கு கூட நீங்க போயிடலாம். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் எனக்கு இல்லைங்க, கொஞ்சம் காசுலாம் தேவைதான், இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பணம் சம்பாதிக்க விரும்புறேன், பணத்தை பெற விரும்புகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கு வர விரும்புறேன், என் பொருளாதாரத்துல நான் உயர்த்தப்பட கொஞ்சம் பணத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன்னா கொஞ்சம் நீங்க காதை திறந்து கேளுங்க. ஐயோ பணம் காசெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது பிரதர், எனக்கு பணங்கள்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, பணம்லாம் எனக்கு குப்பை மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது பிரசங்கம் கிடையாது. அப்ப இந்த செய்தியை நீங்க கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுவோம், வாழ்க்கையில வெற்றி அடைந்து செழிப்பாக நீ வாழ்வாய், சகல விதமான ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ண முடியும்னா சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்ப நல்லா கவனிங்க. 2 காரியத்துக்காக தியானிக்க சொல்றாரு. தியானம் பண்ண நீ என்ன பண்ணுவ? இந்த வேத வசனங்கள்ல எழுதி இருக்கிற மாதிரியே உன் வாழ்க்கை மாறும்.
எதெல்லாம் இதுல ஆண்டவர் செய்ய சொல்லி இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் வாழ சொல்லி இருக்கிறாரோ, அந்த மாதிரியே உன் வாழ்க்கை என்ன பண்ணும்னா மாறும். தியானிக்க தியானிக்க உன் வாழ்க்கை அப்படி மாறும். அப்படி மாறும்போது நீ எப்படி ஆவ? நீ ஒரு வெற்றி உள்ள மனிதனாக மாறுவாய். இந்த பூமியில சக்சஸ் அடைவதற்கு, வெற்றி அடைவதற்கு வேண்டிய சகல ஞானமும் புத்தியும் உனக்கு உண்டாகும். அது உண்டாவதன் மூலமாக நீ வெற்றி அடைந்து இந்த பூமியில ஐஸ்வர்யத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணுவேன்னா சவதரிப்பா என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, இது யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவர் இந்த வார்த்தையன்னா? யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. யோசுவா கிட்ட சொல்றாரு. இப்ப இந்த யோசுவா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பைபிள் படிக்கிறவங்களுக்கு. முதல் 40 வருஷம் முடிஞ்சிச்சு. அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்த அந்த 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 40 வருஷத்துல இந்த ஜனங்களை பெருசா ஒன்றும் செய்ய சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டார். கர்த்தர் அவங்களை ரட்சித்தார். ஆமாவா இல்லையா? இப்ப ரட்சிப்பு யாரால வந்ததுன்னா தேவனால வந்தது. ஆமென். இந்த ஜனங்க ஏதாவது செஞ்சாங்களான்னா அதுக்கு எதுவுமே செய்யல. கர்த்தரே தம்முடைய வல்லமையினால் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இப்ப 40 ஆண்டுகள் இந்த ஜனங்களை கர்த்தர் ஆச்சரியமா வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார்? ஒவ்வொரு நாளும் மன்னாவை தர்றாரு. கேட்கும் பொழுதெல்லாம் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்றார். கேட்கும் பொழுதெல்லாம் காடைகளை வரவழைக்கிறார். 40 வருஷம் கர்த்தருடைய ஆச்சரியமான வழி நடத்தல் அவங்களுக்கு உண்டாகுது. இவங்களுக்கு விரோதமா பெரிய பெரிய சத்துருக்கள் வராங்க. அந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா முறியடிக்கிறார். இவங்களை ஆச்சரியமா கொண்டு வந்து நடத்திட்டு, கவனிங்க, இப்ப கானானுக்குள்ள இவங்க போக போறாங்க. நல்லா கவனிக்கணும். இவங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை இப்ப இவங்க சுதந்தரிக்க போறாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்ப யோர்தானுக்கு முன்னாடி ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? கவனிங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை நீ செய்யின்னு சொல்றாரு. இவ்வளோ 40 வருஷம் அவர் செஞ்சாரு. இப்ப ஒரு காரியத்தை இவங்களை செய்ய சொல்றாரு. ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நாம ஒண்ணு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. சிலதெல்லாம் அவர் செஞ்சிடறாரு. அவர் செய்யறதுல பாருங்க, அவர் செய்யறதுல எதுவுமே நம்மளால செய்யவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால அதெல்லாம் நம்மளை செய்யும்படி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கட்டாயப்படுத்த மாட்டார். எது நம்மளால செய்ய முடியுமோ அதை நம்மளை செய்யும்படி அவர் அறிவுறுத்துகிறார். அப்படித்தான் இங்க யோசுவா கிட்ட சொல்றாரு. கவனிங்க, இப்போ மறுபடியும் அந்த 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, சரி இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்க போறோம். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நியாய பிரமாண புஸ்தகம் வாயிலிருந்து பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதை என்ன பண்ணுவாயாக? தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் யோசுவாவே இதையே தியானித்து கொண்டிருப்பான். வேற வேற காரியங்கள்ல கவனம் செலுத்தாத. எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, யோர்தான் வருதா, எரிகோ வருதா, ஏன் ஆயி பட்டணம் வருதா, இல்ல உன்னை சுற்றி இருக்கிற கானானியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாதிகள் உன்னை துரத்த வந்தாலும் இரவும் பகலும் இதன் மேல் தியானமாயிருப்பாயாக. இரவும் பகலும் நான் என்ன சொன்னனோ அதை மாத்திரம் நீ என்ன பண்ணு? தியானம் பண்ணு. அப்ப நீ போகிற இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவ, அதுல ஜெயம் எடுப்ப. அதற்கான ஆற்றல் உனக்கு அந்த வசனத்துல இருந்து இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ தியானிக்கிறது மூலமா அதுல இருந்து உனக்கு சகல வல்லமையும் பலனும் உனக்கு கொடுக்கப்படும். நீ ஜெயம் எடுப்ப. நீ அதுக்கப்புறம் சுதந்தரித்து எப்படி வாழ போற? செழிப்பா வாழ போற. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, நீ ஜெயம் எடுக்க போற. வழிகள் வாய்க்கும். நீ ஜெயம் எடுப்ப. ஆண்டவர் உனக்கு எதை சுதந்தரிக்கும்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நீ சுதந்தரிச்சிருவ. அப்போ சுதந்தரிக்கிறதுக்கு ஆண்டவர் இங்க 2 முக்கியமான காரியங்களை சொல்றார். ஒன்னு, இதை தியானிச்சுட்டே இருந்தனா நீ அது மாதிரியே என்ன பண்ணிடுவ? மாறிடுவ, செஞ்சிருவ, அது மாதிரியே செய்வ. அதுல இருக்கிறதெல்லாம் செய்ய முடியும் உன்னால. அதை செஞ்சதுக்கு அப்புறம் உன் வழிகள்லாம் வாய்க்கும், நீ செழிப்பாயிடுவ அப்படின்றாரு. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை கேட்கும் போது ஆசையா இருக்குது? இந்த வசனத்தை அதன்படி செஞ்சு செஞ்சு நன்மைகளெல்லாம் சுதந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் இரவும் பகலும் இதன் மேல் என்ன பண்ணுங்கன்னா தியானமா இருக்க வேண்டியது அவசியம். இரவும் பகலும் இதன் மேல் தியானமா இருக்கணும். கவனிங்க, வாழ்க்கையில பல நெருக்கத்தின் நேரத்துல, பலவிதமான போராட்டங்கள் நேரத்துல இங்க இருந்து இறங்கி போறதுக்குள்ள நம்ம மைண்டு, சிலருக்கு இங்க இருக்கும் போதே கூட சரி, இங்க உட்காந்துனே இருப்பாங்க, அவங்க கவனம்லாம் எங்க இருக்கும்?
ஆமா இன்னைக்கு தேதி 20 ஆயிடுச்சு, 10ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வாடகை 20ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கல. அந்த அம்மா என்ன கத்த போதோ தெரில, ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இவன் வேற கேட்பான். நம்ம கவனங்கள் பாருங்க, இங்க உட்காந்துன்னு இருப்போம், ஆனா நம்ம எண்ணங்கள் எங்கெங்கேயோ போவோம். யார் யார் நம்ம வீட்டு வந்து தேடிட்டு போனாங்களோ, எவன் நமக்கு ஃபோன் பண்ணானோ, அப்புறம் நம்ம வேற சர்ச்சில் இருந்தோம், எடுத்து சொல்ல வேண்டியதான் சர்ச்சில் இருந்தோன்னு. இப்போ என்ன பயம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்மளை நாமளே தேய்ச்சிக்கிட்டு நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக்கிட்டு எல்லாம் வந்துட்டு போவோம். 1000 எண்ணங்கள் வருது. சிலருக்கு சர்ச்சில் இருக்கும்போது என்னன்னா, சர்ச்சை விட்டு இறங்கி போனா இங்க பேசுறதா எங்க ஞாபகம் இருக்கும் பாருங்க. பிரசங்கிச்ச பிரசங்கம்லாம் காத்துல பறந்து போயிடும். அப்ப அவர் சொல்றாரு, இரவும் பகலும் இந்த தியானமா இருக்கணும்னா இது எவ்வளவு கவனமா எடுத்துன்னு போய் இதை இருதயத்துல வைக்க வேண்டிய பொக்கிஷம் பாருங்க. இங்க பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை அப்படியே உங்க மனசுல வச்சு அதையே இரவும் பகலும் தியானிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய காரியம். கவனிங்க, 2 நபர்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இப்போ உங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு பரிசுத்த வேதம் அவங்க கிட்ட கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92 831 6062 98 406 72 355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.